Alhamdulillah. Alhamdulillah alladhi hadana lil Islam wassalatu wassalamu ala rasulihil Mustafa wa ala alihi wa sahabihi ajma'in amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ்வுடைய கிருபை கருணை அல்லாஹ் தஆலா நம்மை மேன்மை மிக்க ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டினான். ஷேக் நாயகத்துடைய உருசே முபாரக்கிலே அவருடைய அல்லாஹ்வை அடைந்த அந்த நாளிலே அந்த கொண்டாட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் சேர்த்து கொண்டான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாவுடைய அதனுடைய அகமியத்தை சத்திய சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல ஈமானுடைய ஜோதியை ஏற்றினார்கள். முதல்ல சஹாபாக்கள் செய்த அமல் இருக்கு பாருங்க, அது ஷரியத்துடைய அமல் இல்லை. ஏன்னா ஷரியத் அதுக்கு பிறகு வந்தது. முதலில் சத்திய சஹாபாக்கள் செய்த அமல் என்னன்னா தரீகத்துடைய அமல் தான். உள்ளத்தால் அல்லாஹ்வை இலாவாக ஏற்றுக்கொண்ட அவர்கள் அல்லாஹ்தான் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்ற அந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட அவர்கள் அதை பார்த்தார்கள். சத்திய சஹாபாக்கள் எந்த சிருஷ்டியை பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பாருங்க, இவ்வளவு நேரம் ஒரு அமைதியா இருந்துச்சா, ஒரு பண்ட கையில வந்தவன உற்சாகம் வந்துருச்சு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நாம் தேவையுடையவர்கள், அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்பவன், நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்க விரும்புவோன் அல்லாஹ். அதனால கையில வந்தவுடனே அல்லாஹ் நீ இந்த ரிஸ்க நீ பிச்சை கொடுத்தன்னு பாருங்க. என் சர்க்கார் சொல்லுவாங்க, எல்லா சில்சிலாக்கள்லயும் நப்ச கட்டுப்படுத்துங்க, இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க என்று தடுப்பார்கள். நம்ம ஷேக் நாயகம் அப்படி இல்ல, சொன்னாங்கல்ல, ஆடு மந்தையா கூட்டு வந்தாங்க சர்க்கார். சென்னையில இருந்து வரும்போது ஆட்டு மந்தை தான் வரும், எல்லா மளிகை சாமானும் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. அல்லாஹ்வுடைய ஃபஸில், கிருபை, கருணை, எஜமானுடைய அருள், 10 சில்லா ரமலானுடைய சில்லா இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஃபகீருக்கு அல்லாஹ் நசீபு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாசம் வந்தவன அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான் என்று துஆவை பெருமானார் ஓத சொன்னார்கள். எப்போ? ரஜபுடைய மாசத்திலேயே, ரமலானுக்கு 2 மாசம் முன்னாடியே. நான் கூட யோசிப்பேன், நபி அவர்கள் இந்த ரமலானை அவ்வளவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்தால் 2 மாசத்துக்கு முன்னாடியே சத்திய சஹாபாக்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் என்ற அந்த துஆவை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். சத்திய சஹாபாக்களின் நிலை எப்படி இருந்ததுன்னா, இந்த ஈமான் உள்ளே வந்தவுடன், ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ் தான் ஹாஜத்தரவா, அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறவன். எங்கிருந்து தேவையை பூர்த்தி செய்யறான்? லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் அறிந்தவர்கள் சத்திய சஹாபாக்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் அறிந்தவர்கள் சஹாபாக்கள். அதனாலதான் ஈமான்னா என்னன்னு பெருமானார் சொன்னாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். பாருங்க, ஹாஜத்தரவா அல்லாஹ்னு சொல்றோம், தேவையை பூர்த்தி செய்வோன் அல்லாஹ், சிருஷ்டிகள்ல மௌஜூதா இருக்கிறவன் அல்லாஹ், மக்சூதா இருக்கிறவன் அல்லாஹ், மஷ்ஹூதா இருக்கிறவன் அல்லாஹ். இதுதான் கலிமா சொல்லுது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? என் முஹம்மது தான் ஈமான்றாங்க. ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய முஹப்பத் வர வேண்டும் என்றாங்க. அப்ப ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? இலாஹ் யாரு, ரசூல் யாரு? அன்பர்ல பிரிச்சு பார்த்தாதாங்க 2 ஜாத்து. ஹகீகத்தில் பார்த்தால் ஒன்றே ஒன்றுதான். சூரத் வரலன்னு சொன்னா நம்ம ஹாஜத்து பூர்த்தி ஆகாது. சூரத் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லைன்னா சூரத் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வஹிய கொடுப்பாங்க. நான் ஒரு செய்தி விட்டுட்டேன், போயிடும், அப்படியே காத்தோட காத்தா போயிடும். இல்முல அல்லாஹ் தஜல்லி செய்தானா அது அவன் கொடுத்தாதான் உண்டு. என்னன்னா சர்க்கார் சொல்லாங்க, எதையும் நப்ச கட்டுப்படுத்தாத. சர்க்கார் நிறைய கொடுத்து பயான் நடந்துகிட்டே இருக்கும், ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டே இருக்கும்.
சாப்பிடுறதுக்கு. இப்பதான் நாம சாப்பிட்டு வந்தோம். அந்த சுண்ணத்து எஜமா இன்னமும் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இப்பதான் சாப்பிட்டு வந்து வயிறு நிறைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு ஒண்ணு வந்துச்சு, அங்க பார்த்தது போதாது, இதுலயும் அல்லாவை பாருன்னு சொல்றாங்க. ஃபைஸ் நாயகம் சாப்பிடாத என்று நப்சை கட்டுப்படுத்துன்னு சொல்லல, சாப்பிடும் முன்னாடி உன் நப்சோடு சபதம் செய்யும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது அல்லாவை காட்டாதவரை நான் வாயில வைக்க மாட்டேன். நீ காட்டலாதான் உன்னை நான் சாப்பிடுவேன் என்ற ஈமானம் கொடுங்க. அப்படி நீங்க எது நப்சு கேட்டாலும் வாங்கி கொடு. நப்சே, நீ எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற, ஆனா நீ ஹக்கை தரிசிப்பியான்னு கேளுங்க நப்சு கிட்ட. அதுக்கு பிறகு எது வந்தாலும் சாப்பிடலாம். அது 100 ஆகிவிடும். ஃபைஸ் நாயகம் 100 ஆக்கினார்கள். அது ரிஸ்க் மட்டுமல்ல, இர்ஃபானை கொடுக்கக்கூடிய 100 ஆயிடும். அல்லாஹ்வை காட்டும் கண்ணாடி ஆகிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வஹி யார் கொடுக்குறான்னு கேட்டாங்க. எப்படி உங்களுக்கு கிடைக்குது? அர்ஷே முஅல்லா, அதுக்கு முன்னாடி பர்ஸக் ஒரு இடம் இருக்கு, அங்க போவேன். ஒரு வாசல் இருக்கு, அங்க அந்த வாசல்ல ஒரு திரை இருக்கு. அந்த திரையை நீக்கி ஒரு கரம் வந்து என்னிடத்திலே இந்த வஹியை கொடுக்கும். நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் அந்த கரம் யாருடைய கரம்னு பாத்தீங்களான்னு கேக்குறாங்க பெருமானார். யார சொல்ல, அதற்கு எனக்கு ரைஸ் கிடையாது. அந்த கரம் கொடுக்கும், வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் உங்கள்கிட்ட. அதுதான் என்னுடைய ரூல்ஸ், எனக்கு ஏவப்பட்டதுதான். அந்த கரம் யாருடைய கரம் பாக்குறது எனக்கு ரைஸ் இல்லைன்னாங்க. முகமது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ரைஸ் கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறேன். அடுத்த தடவை நீங்க வஹியை வாங்கும் போது அந்த திரையை நீக்கி பாருங்கள் யாருடைய கைன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து போறாங்க. வஹி வருது, அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே போறாங்க. அங்கே கரம் நீட்டப்படுது. வாங்கி கொண்டார்கள். வாங்கி கொண்டு வரவில்லை, அந்த திரையை நீக்கி பார்த்தார்கள். அங்க இருந்ததும் முகமது ரசூலுல்லாஹ். என்னங்க, கொடுக்கறதும் முகமது ரசூலுல்லாஹ், வாங்குறதும் முகமது ரசூலுல்லாஹ். அன்பர்களே, ஹகீகத்தை விளங்க முடியாது. சூரத் என்று இருந்தால் அந்த முகமது ரசூலுல்லாஹ் இருக்கணும். சூரத் இல்லைன்னா அது அல்லாஹ் தான் இருக்கும். வடிவத்தில் வந்து விட்டால், உங்கள் கண்களுக்கு தெரிந்து விட்டால், அது முகமது ரசூலுல்லாஹ் தவிர எதுவே இல்லை. ஜோ சூரத்தை குஜராவோ பாகையா, இந்த சூரத்தை தாண்டி பார் ஒரு பார்வை, அது ஹக்குடைய பார்வையாக இருக்கும். அது நீங்க பார்க்க முடியாது. அல்லாஹ் ஃபஸில் செய்ய வேண்டும். ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி சஞ்சரி அவருடைய குலாம் தாஜுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரிட்டிஷுடைய காலம், காட்டுல அவருடைய வீடு இருக்கு. தன்னை தேடி ஊர்ல இருந்து முரீதுங்க வருவாங்க, காட்டுக்கு வருவாங்க. அந்த வந்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அந்த அவங்க தாஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அப்படி அவங்க உபதேசம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மாலை நேரம், 4 பேர் பிரிட்டிஷ்காரன், 6 பேர். அவன் வேட்டைக்கு வந்தான், கமாண்டோ கூட ஒரு 5 பேரை கூப்பிட்டு வந்தான். வேட்டைக்கு வந்து வேட்டை ஆடிட்டே இருக்கும்போது தண்ணீர் தாகம் ஏற்பட்டுச்சு. எங்கேயாவது வீடு இருக்கா, தண்ணி கிடைக்குமான்னு தேடி பார்த்தான். தூரத்துல ஒரு குடிசை தெரியுது. அங்க மக்கள் இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க, நம்ம தண்ணி குடிக்கலான்னு போய் பார்த்தா தாஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உபதேசம் செஞ்சிருக்காங்க. ஒரு 10-15 பீர்பாய்கள் முரீதுகள் இருக்காங்க. போய் தண்ணீர்னு கேட்டா தண்ணி கொடுத்தாங்க. அவங்க குடிச்சாங்க. தாஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்களுடைய கரங்களில் இருந்த அந்த துப்பாக்கியை பார்த்தாங்க. இது என்னன்னு கேட்டாங்க. அந்த பிரிட்டிஷுடைய தலைவன் கமாண்டோ இருக்கான் பாருங்க, அவன் சொன்னா, இதை நான் என்னன்னு சொன்னா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு விளக்க முடியாது. இது என்ன செய்யும், இது பவர் என்ன நான் காமிக்கிறேன் அப்படின்னு மேல ஒரு புறா உட்கார்ந்துருச்சு. அதை பார்த்து ஒரு ஷூட் பண்ணான். அது குண்டு பாஞ்சு கீழே விழுந்து துடிச்சு செத்து போச்சு. இதோடைய பவர் இதான்னு காமிச்சான். அதுக்குதான் வச்சிருக்கிறேன் இதை. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தாஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி சிஷ்தி அவங்க அமைதியாயிட்டாங்க. அவங்க கையில தஸ்பீ அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லான்னு ஜிக்ர் செஞ்சிருக்கிறான். அதை பார்த்து அவன் கேட்டான், இது என்ன உங்க கையில இருக்குது, ஏதோ மணிமணியா தொங்குது, இது என்ன, இது என்னன்னு கேட்டான். இப்ப அந்த மகான் சொன்னாங்க, இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உனக்கு விளங்காது, இதோடைய பவர் என்ன நான் காட்டுறேன் அப்படின்னு செத்து கடந்த அந்த புறாவின் மீது அந்த தஸ்பீஹை வைத்தார்கள். உயிர் பெற்று எஞ்சி மேல போய் உட்கார்ந்துருச்சு. அப்படிப்பட்ட பவர் உடையது. கும்பி இதுனில்லான்னு சொன்னவுடன் உயிராகி விட்டது. அன்பர்களே, வந்த 6 பேரும் அவங்க கரம் பிடித்து ஈமான் கொண்டுட்டான்.
உயிரை எடுப்பது ஈஸி, உயிரை கொடுக்க முடியாது. இந்த வித்தை எனக்கு தெரிய வேண்டும். நாங்க அப்ப என்கிட்ட ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகிட்டாங்க, முஸ்லீம் ஆயிட்டா, பையத் ஆயிட்டார், மகான்களாக ஆயிட்டார்கள். ஃபைஸ் நாயகம் அவர்கள் தஸ்பீஹை வைக்கிறேன், அவர்களுடைய பார்வையை கொண்டு பல செத்த உள்ளங்களை உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அல்லாஹு அல்லாஹ் என்ற ஜிக்ர் இங்க ஓடிட்டு இருக்குதுன்னா அது காரணம் ஃபைஸ் நாயகத்துடைய பிச்சை. அது அவர்கள் பிச்சையான பார்வை, அந்த அருள் பார்வை. அமைய சமயம் நாம் என் ரப்பை நினைக்கின்றோம். அல்லாஹ் உன்னை மறந்து விட்டோனே, இவ்வளவு நேரம் நான் என்று இருந்துட்டேனே ரப்பே என்ற உணர்வை கொடுத்தவர்கள் ஃபைஸ் நாயகம். அதனால் அன்பிலே அந்த மகான் அவர்கள் எங்கோ இல்லை, நம் கூட தான் இருக்கிறார்கள். நம்முடன் இருந்து நம்மை ஃபைசியாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை விளங்கியவர்கள் உன்னதமானவர்கள், அதை விளங்கியவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். நான் என்று தன்னைய நஃப்ஸிலேயே வாழ்ந்தவர்கள் அன்பர்களே அவர்களை விட்டும் தூரமாகி விட்டார்கள். நாம் தூரமானவர்களாக இருக்கக்கூடாது, ஃபைஸ் நாயகத்தோடு நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை அருள் புரிந்தான். நான் ஆரம்பத்துல சொன்னேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த ஈமானுடைய அடிப்படையில் இஸ்திஹ்லார் இல்மு, சத்திய சஹாபாக்கள் ஒவ்வொரு சிருஷ்டிகளிலும் ஹக்கை தரிசித்தார்கள். அல்லாஹ் இலான்னு பார்த்தாங்க, அந்த சிருஷ்டியை மஅதூமாக்கி மௌஜூதாக ஹக்கை தரிசித்தார்கள். தரீகத்தில் முதல் வந்தது. அந்த தரீகத்திலே மூழ்கி லயிச்சு சொக்கி இருக்கும் போது அந்த சத்திய சஹாபாக்களுக்கு ஷரியத்தை அல்லாஹ் கொடுத்தான், வரம்பு மீறி விடக்கூடாது என்று. எல்லாம் அல்லாஹ்வல்ல, எல்லாவற்றிலும் அல்லாஹ். நீ அடிமைதான் என்று அல்லாஹு தஆலா தொழுகையை கொடுத்தான். நெத்தியை கீழே வச்சு சஜிதா செய்த அடிமை என்ற உணர்வில் வந்தால் அன்பர்களே அந்த வாழ்வுதான் உன்னதமானது. மகான்கள் உயர்ந்த நிலையில் சென்றாலும், அன்புசிலும் ஆஃபாக்கிலும் ஹக்கை தரிசித்தாலும் அன்பர்களே அல்லாஹ்வுக்கு அடிமை என்ற உணர்வில் வாழ்வதை அவர்கள் விரும்பினார்கள். ஃபைஸ் நாயகம் கடைசி வரை, இறுதி வரை அத்தியத்திலே வாழ்ந்தவர்கள். ஃபைஸ் நாயகம் இருமையில் வாழ்ந்தார்கள், ஆனால் ஒன்றை பார்த்தார்கள், ஒருமையிலே இறைவனோடு இருந்தார்கள். என்ற போதிலும் அன்பர்களே சில ஷேகுமார்கள் கைஃபியத்துடைய ஹாலிலே போய்விடுகிறார், தன்னுடைய முரீதுகளை பராமரிக்க முடியாது எஜமான், அதனால் கைஃபியத்துடைய ஹாலில போகவே இல்லை, தைரியத்திலே இருந்தார்கள். முரீதுகளையும் கொண்டு போய் அல்லாஹ்ட்ட சேர்க்கணும்னு பிரயாசப்பட்டாங்க. அல்லாஹு தஆலா சில சமயங்கள்ல உடல் நல குறைவு என்று வந்தாலும் சரி ஓய்வெடுத்தது இல்லை. சர்க்கார்கிட்ட போய் சொல்லுவாங்க, டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுங்க, பிபி அதிகமாயிடுச்சு, இன்னைக்கு பயான் லீவ் விட்டுருங்க என்று சொல்லுவாங்க. டாக்டர் வண்டி போற சத்தம் கேட்ட உடனே எஜமா துண்டை தூக்கி போட்டு வருவாங்க. ஏன் போவாதீங்கன்னு சொல்லி ஃபைஸ் நாயகத்துடைய பிள்ளைகள் புதல்வர்கள் சொல்லுவாங்க, சர்க்கார் ரொம்ப உடல்நல சரிமா இருக்கு, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்றேன், எங்க போறீங்க, போமா மண்ணுடைய நிழலிலே கியாமத்து வரை தூங்க வேண்டியிருக்கு, இப்ப என் முரீதுகள் எனக்காக வந்திருக்காங்கன்னு வெளியே வந்தார்கள். அன்பர்களே அவர்கள் என்னை தேடி வந்தவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முரீதையும் ஒவ்வொரு உம்மத்தையும் அல்லாஹ்விடத்திலே சேர்க்க ஆசைப்பட்டது போன்ற, எல்லோரும் சுவனம் சென்று விட வேண்டும் என்று பெருமானார் ஆசைப்பட்டது போல, என் முரீதுகள் எல்லோரும் என்னை போல அல்லாஹ்வை அடைந்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஃபைஸ் நாயகம். தன்னை போல ஒரு ஃபைசியாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஃபைஸ் நாயகம். தன்னை போல யாரும் வர விரும்ப மாட்டார்கள், என்னை போல யாரும் பேசணும்னு நினைக்க மாட்டாங்க, ஏன் யாருக்கும் கிடைச்சணும்னு நினைக்க மாட்டாங்க. நினைத்த ஒரு ஜாத் என்று சொன்னால் அவர் ஷேக் நாயகம் ஃபைஸ் நாயகம் அவர்கள். அதனால் அந்த மகானுடைய இந்த உருசே முபாரக்கிலே ஷேக் நாயகத்துடைய ஜுஸ்வே முபாரக்காக இருக்கக்கூடிய ஷேக் நாயகத்துடைய சஜாதாக்களை, அவருடைய காந்தானை நாம் மதித்து அவர்களை கொண்டாடுவதை கொண்டு அல்லாஹு தஆலா ஃபைஸ் நாயகத்துடைய முஹப்பத்தை நமக்கு அருள் புரிவானாக, அவருடைய பொருத்தத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. வாஹிர் தனா அஸ்ஸலாமு அலைக்கும்.